அருண்குமார் அவர்களை பேச அழைக்கிறேன். குட் ஈவினிங் ஆல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப அமைதியாக உட்காந்து இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி. நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் பாலாஜி சக்திவேல் சார் டைரக்டர், அண்ட் ராஜன் சார் ப்ரொடியூசர், அண்ட் ஸ்ரீஜர் டைரக்டர் சார், இவங்க எல்லாருமே நம்ம வந்து வரவேற்கிறேன். அண்ட் இது நடக்கிறதுக்கான காரணமாக இருந்த குயிலி டீமுக்கு நான் இங்கே நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் 4 வருஷமாக நமக்கு டைம் எடுத்துக்கிட்டு, நமக்கு வந்து 4 வருஷமாக டைம் எடுத்துச்சு வர்றதுக்காக. பட் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இங்கே இருக்க ப்ரெஸ்க்கு எல்லாருமே நான் ரொம்ப டைம் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டீங்க. ஐம் சாரி. ஏன்னா திருமூலம் சார் வருவாருன்றால கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதாச்சு. அவர் 5 மினிட்ஸை ஜாயின் பண்ணிக்கிறாரு. உங்களுடைய அமைதிக்காக நீங்கள் இவ்வளோ நேரம் எந்த ஒரு கொஸ்டின் கேட்காம இருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இங்கே வந்து நான் என்னுடைய பேரண்ட்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லி விரும்புகிறேன். என்ன ரீசன்னா, சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, நீ எதை செஞ்சாலும் தப்பாக செஞ்சாலும் பரவாயில்ல, திருப்பி 2வது சில செய்வோம் சரியாக செய்வேன்ட்டு. அது கூட நம்ம எப்போ கீழே விழுந்தாலும் நீ வந்து ஏஞ்சி நிற்க தயங்காத. 3 விஷயம் மட்டும் நல்லா செய். என்னென்னா, ஏமாத்தாத, பொய் சொல்லாத, திருடாத, உண்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ண ரிசல்ட் கிடைக்கும். இதை வந்து நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணுறப்ப கண்டிப்பாக எல்லோரும் ரிசல்ட் பார்க்க முடியும். ஏன்னா இதில் வந்து இடையில் வந்து எங்கள் ப்ராஜெக்டில் எவ்வளோ பிரேக்ஸ், எவ்வளோ பிரச்சனைகள், இது வந்து முடியாதுன்னு சொல்கிற ஸ்டேஜில் போயிட்டு இது நாங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த அளவுக்கு நிறுத்தியிருக்கோம்னா நான் மட்டும் கிடையாது, எங்களோட டீம் தான். நான் தூங்கி நின்னா டேரக்டர் எழுப்புறாரு, டேரக்டர் எழுப்புனா கோ டேரக்டர் எழுப்புவாங்க, மியூசிக் டேரக்டர் எழுப்புவாரு. ஸோ அதனால் எல்லாருக்குமே நான் இங்கே தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அண்ட் ஓகே ஓகே சாரி சொல்லுமா. அண்ட் என்னுடைய மனைவிக்கு நான் இங்கே நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அம்மா அப்பாவுக்கு அப்புறம் மனைவி தானே ஹஸ்பண்ட்க்கு. அவங்க வந்து நீங்கள் ஃப்ரீயாக எங்கே வேணாலும் போய் பிஸ்னஸை பாருங்கள், நான் பசங்களை ஃபேமிலி பார்த்துக்கிறேன். ஸோ ஐ வாண்ட் டு சே தேங்க்ஸ் ஹியர் ஃபார் மை ஒய்ஃப் அஸ் வெல். நாளைக்கு இல்லாம வேலைக்கிழமை. அண்ட் இப்போ நம்ம என்னுடைய டீமுக்கு வந்துடலாம். என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணி என்னுடைய கோ ப்ரொடியூசர், என்னுடைய பிரதர் மிஸ்டர் ஜெயக்குமார், அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னுடைய பிஸ்னஸ்லேயும் என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணாரு. அண்ட் இந்த படத்துக்கும் என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. நானும் அவரோட சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னுடைய அதர் இன்வெஸ்டர் மிஸ்டர் ஜாம்பியர் ஜெரின், அவருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த டைமில். அண்ட் என்னுடைய பிரதர்ஸ் இந்த ப்ரொடக்ஷனில் கோ ப்ரொடியூசர் தான் சப்போர்ட் பண்ண பானுச்சந்தர் அண்ட் அமிர்தராஜ் அண்ட் ஸ்ரீஷா, ஸ்ருதி, இவங்களுக்கெல்லாமும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் மை மேனேஜர் ஸ்டார்டிங்லேருந்து பவன் முத்துக்குமாருடைய தீவிர ரசிகர், அவர் வந்து இன்னி வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ராமமூர்த்தி அவர்கள், வேட்டவளம் ராமமூர்த்தி அவர்கள் 2 லிரிக்ஸ் எழுதியிருக்காரு, நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த பாட்டை. அண்ட் வில் கம் டு த குயிலி. நான் நிறைய லைன் படிக்கல, ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, 2 லைனில் முடிச்சிடறேன். இந்த ப்ராஜெக்டில் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, ஒரு அம்மாவின் வலி, அதுதான் விஷயமே. ஏன்னா நிறைய படத்தில் வந்து எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. பட் இந்த படத்தில் வந்து ஒரு அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒரு பையனை வந்து வளர்த்தோ இல்லை அவங்களோட எண்ட் லைஃப் வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகளை போராடுறாங்கன்றது நீங்கள் அதை பார்த்தா தான் புரியும். ஸோ இது ஒன்லைனில் நான் முடிச்சுக்கிறேன், ஏன்னா நம்ம டீம் பேசுவாங்க நிறைய விஷயங்களை. அண்டு லிஸி மேம், நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் அந்த இடத்துல அவங்களுக்கு கண்டிப்பாக. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து நாங்கள் அவங்கள சூஸ் பண்ணோம் நிறைய போராட்டங்களுக்கு அப்புறம். அண்ட் அவங்க எக்ஸலண்ட்டாக எல்லாமே பெரிய பெரிய ஸ்கிரிப்ட்டு. ஆக்சுவலாக நான் புதுசு, எனக்கு ஒரு 2 சீன் கொடுத்தாங்க, ஒரு புக்கு கொடுத்துட்டாங்க படிக்க சொல்லி. ஆஃப்டர் எக்ஸாமினேஷன் அந்த புக் எடுத்து படித்தேன். ஏன்னா பிஸ்னஸில் 10 வருஷம் வந்துட்டு அந்த எக்ஸாமினேஷனில் புக் படிக்கிற மாதிரி ஸ்கிரிப்டை படித்து அவங்க முன்னாடி உட்காந்து தப்பாக சொல்லி அந்த மாதிரிலாம் இருந்தது. நைஸ் மூமெண்ட் தோஸ். தேங்க்ஸ் மேடம் ஃபார் ஜாயினிங் அண்ட் எக்ஸலன்ட் சப்போர்ட். அண்ட் எல்லாரும் ஒரு ஆர்டிஸ்ட், சாத்விகா சரி அண்ட் எவ்ரி ஆர்டிஸ்ட் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மீடியாஸ், ஆக்சுவலி இது வந்து ஒரு சோசியல் ஃபில்ம். நான் இதை சொல்கிறதுக்கு பயப்படலை, ஏன்னா கமர்ஷியல் ஃபில்ம்னா தான் மக்கள் வந்து பார்ப்பாங்க, சோசியலாக இன்றைக்கி யாரும் பார்க்க மாட்டேன்னாங்க. ஈவன் டேரக்டர், அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா என்னை வந்து 6 மாதமாக விடாமல் டார்ச்சர் பண்ணி ஃபாலோ பண்ணி கதையை கேட்டே ஆகணும் சார் டார்ச்சர் பண்ணியிருந்தாரு. இது கமர்ஷியல் இல்லை, சோசியல்ன்றதால யாரும் எடுக்க வரமாட்டாங்க சார், எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்ட்டு ஃபாலோ பண்ணார். என்னுடைய ப்ரொடக்ஷனில் பிஎம் ஃபில்ம் இன்டர்நேஷ்னலில் ஒரு சோசியல் ஃபில்ம் ஃபஸ்ட்டு எடுத்ததுக்கு நான் பெருமைப்படுறேன். இங்கே இருக்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்க இத்தனை லட்சம் பேரில் ஒரு அட்லீஸ்ட் 5% பீப்புள் வந்து இதை பார்த்துட்டு அவங்க லைஃப்பை மாற்றிக்கிட்டா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், என்னுடைய டீம் சந்தோஷப்படுவாங்க.
அண்ட் தேங்க்யூ ஃபார் என்எம்எம் ஃபில் கான்ஃபரேஷன் எஸ்எஸ் ராஜு. அவர் தான் நம்மளுடைய ஜி மியூசிக்கு கொடுத்தாரு. ஜி மியூசிக் தேங்க்ஸ் ஃபார் த டேக்கிங் அவர் சாங்ஸ் வித் யூ. அண்ட் மோகன் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், டிஸ்ட்ரிபியூட்டர். அவர் தான் நமக்கு படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தராரு. And all lyrical and singer and back end instrument people and whole team I like to thanks here, and I'm giving gap to others to talk here. Thank you very much. Thanks a lot. and art director ரவிச்சா அவர்களை மேலே கழிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இது மேடை வந்து புதுசு. நான் இதுக்கு முன்னாடி ஆர்ட் டைரக்டராக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இதில் எனக்கு ஆர்ட் டைரக்டர், ஆக்டர் அண்டு கோ டைரக்டர் 3 வேலையும் பார்த்துருக்கேன். இது எனக்கு பெரிய விஷயம். கொடுத்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக டிஓபி பிரவீன் ராஜ் அவர்களை பேச அழைக்கிறேன். ஓகே, எல்லாருக்கும் நன்றி. மீடியா பீப்புள்ஸ் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க எங்களுக்காக. ஸோ உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எனக்கு ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டருக்கு தான் நான் நன்றி சொல்லணும்னு விரும்புகிறேன். எதுவும் யோசிக்கல சார், ஃபஸ்ட்டு படம் பண்ணுவாங்களா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் உங்களுக்குலாம். தென் என்னோடய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல என் ஃப்ரெண்டு நெல்சனை கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ சினிமாவில் எந்த ஒரு இது வந்தாலும் அவங்ககிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். அவர் ஆக்சுவல் நந்தன் படத்தோட எடிட்டர் நெல்சனு. ஸோ எனக்காக நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல நான் ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன். அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண கோ டைரக்டர் சஜின், அப்புறம் பாலா, இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. அப்படியே நாங்கள் படம் பண்ணும்போது ஒரு ஃப்ரெண்ட் ஜோனாக தான் இருக்கும் எல்லாமே. ஸோ நல்லாயிருக்கும். ஒரு மினிமல் செட்டப்பில் ஒரு பெரிய சப்ஜெக்டை சொல்லியிருக்கோம். நீங்களாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் எவ்ரி ஒன். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக ஆக்டர் அண்ட் கோரியோகிராஃபர் ஷரண் பாஸ்கர் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஸ்டேஜ் இது புதுசு, டான்ஸ் பாடுறது தான், ஆக்டிங்கும் புதுசு. எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் மற்றும் குயிலி பட குழுவினருக்கும் என்னுடைய இனிய நண்பர் ஆர்ட் டைரக்டர் ரவிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக நடிகை தாஷ்மிகா அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் படைப்பாளிகளுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ஆக்சுவலாக எனக்கு இது திடீர்னு கிடைச்ச படம். அதாவது திணையில் படுத்தவனுக்கு திடுக்குன்னு கிடைச்ச வாய்ப்பு அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிடச்சிது எனக்கு. ரொம்ப சந்தோஷமான தருணம். ஏதோ ஒரு ஷூட்டில் ஒரு சின்னதாக ஒன்று பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன சடனாக கூப்பிட்டு ஹீரோயினாக பண்ண போகிறீங்க அப்படின்னோடனே எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு என்னோட ஒரு சின்னதாக அது குடிக்கு எதிரான ஒரு படம் அப்படின்னு சொன்னாங்க, மது ஒழிப்பு அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக அது எனக்கு எப்படி இருக்கும், என்ன மாதிரி டீம் இருக்கும், எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஃபஸ்ட்டு இங்கேருந்து போனதும் ஹீரோவை பார்க்குறேன். அவர் ஒரு ப்ரஷ்ஷோடு நிற்கிறாரு. எனக்கு இவர் தான் ஹீரோ அப்படின்றாங்க. ஓ அப்படியா? எனக்கு யாரும் அங்கே பழக்கம் இல்லை, நான் அங்கே போன சூழலும் அப்படி. எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எந்த படத்துலையுமே கிடைச்சதில்லை. அதாவது ஒரு ஃபோன் கால், நீங்கள் படத்தில் கமிட் ஆகிருக்கீங்க குயிலின்ற படத்தில். அதாவது ஆக்சுவலாக அப்போது இந்த படத்தோட டைட்டில் இது பண்ணலை, சொல்லியிருக்காங்க. திடீர்னு போகிறேன். ஸோ இன்னும் அடுத்த ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரத்துலேயே அட்வான்ஸ் விழுது. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ஆக்டர் தேவைப்பட்டுச்சு அப்படின்ற என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு நல்லா ஆக்ட் பண்ணுவா அப்படின்னு என் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய கேரக்டராக என்னை நம்பி என் கையில் கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி சார்.
ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர், மியூசிக் டைரக்டர், கேமராமேன், இங்கே இதில் ஆக்சுவலாக குயிலி குழுவில் ஒர்க் பண்ண அனைவருக்கும் நன்றி. குழுன்னு சொன்னால் மிகையாகாது, இது குடும்பமாக தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ மேம். அடுத்தபடியாக தமிழ் சினிமாவின் வளர்ச்சிக்காக பல்லாண்டுகள் உழைத்து வரும் தன்னம்பிக்கையும் நேர்மையும் கொண்ட பிரபல நடிகர், திரைப்பட தயாரிப்பாளர், ரைட்டர், டிரெக்டர், திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்க தலைவரான கே. ராஜன் அவர்களை பேச அழைக்கிறேன். அடுத்தபடியாக இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மெசேஜ் கொடுத்து நம்ம மனசில் நீங்கள் இடம் பிடிக்க போகிற ஒரு டிரெக்டர் பி. முருகசாமி அவர்களை பேச அழைக்கிறேன். தலைவருக்கு ரொம்ப 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 வணக்கம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து தலைவரை பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, என் வாத்தியார் திரு பாலாசக்திவர் சார் அவர்கிட்ட தான் நான் இந்த விஷயங்களையும் ஒரு தெளிவான ஒரு விஷயங்களையும் நான் கற்றுக்கிட்டேன். இப்போ இந்த குயிலி இவ்வளோ பாராட்டுறீங்க இதன்னா, அதை நான் என் வாத்தியார்கிட்ட சின்ன வயசுலேருந்து இருந்ததில் அது ஒரு ஆழமாக அங்கே தான் காரல் மார்க்ஸை படித்தேன், ஆனால் அம்பேத்கரை படித்தேன், தந்தை பெரியாரை படித்தேன். அது மூலிமா நான் கற்றுக்கிட்டு வந்துட்டேன். அதுக்கு பிறகு கூகை திரைப்பட இயக்கம் அங்கேயே போகும்போது நல்ல கல்வியை கற்றேன். அரசியல் கல்வி ரொம்ப முக்கியமான கல்வி அது. என்ன, இந்த மக்கள், எளிய மக்களுடைய வாழ்வியல் அதெல்லாம் எப்படிங்கிறது அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன். அந்த கற்றுக்க இன்றைக்கி எனக்கு ஒரு நல்ல படம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தது. சரிங்களா? எனக்கு ஜோஸ் சுமித் இசையமைப்பாளர் உண்மையிலே ஆரம்பத்தில் நான் நினைக்கல, ஆனால் செமையாக பண்ணிட்டீங்க இதை. அப்புறம் என் கேமராமேன் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? மற்ற மேடம் செட்டியெல்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மற்றவங்க நம்ம அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் நல்ல வாழ்த்துக்கள். என்ன, நான் காரல் மார்க்ஸ், தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கரை பார்க்கல, புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரை, அந்த 3 பேரையும் தலைவரையை பார்க்குறேன், என் வாத்தியாரை பார்க்குறேன், ரஞ்சித் அண்ணாவை பார்க்குறேன். ஏன்னா அந்த 3 பேர்கிட்ட தான் நான் ஒரு உண்மையான கல்வியை கற்றுக்கிட்டேன். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக விழாவின் நாயகனான மியூசிக் டைரக்டர் ஜூ ஸ்மித் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடைக்கு வந்து நான் குறிப்பாக 2 பேருக்கு நன்றி சொல்லணும். ஒன்று வந்து எங்கள் அப்பா அம்மா. ஏன்னா ஒரு 10 வருஷமாக காலேஜ் முடிச்சுட்டு நான் இதான் பண்ண போகிறேன். இன்றைக்கி வரைக்கும் என்கிட்ட அவங்க எந்த கேள்வியுமே கேட்டதில்லை. நான் என்ன பண்ணுறேன், எங்கே போகிறேன், வரேன், எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். 2வது பிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் அருண் ப்ரோ. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்து ஒரு ப்ராஜெக்ட்காக நாங்கள் பேசியிருந்தோம். அப்போ வந்து அவர் என்கிட்ட சொன்னார், ஃபோனில் தான் பேசினேன், நான் அவர் பார்த்ததே கிடையாது. இந்த படத்துக்கு தான் நான் அவர் பார்க்குறேன். இந்த தீபாவளி பொங்கல் வந்தால் நல்வாழ்த்து சொல்கிற மாதிரி அவர் ஃபோன் போடுவார். ஸ்மித், நான் தான் அருண் பேசுகிறேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ, எப்படி இருக்கீங்க அப்படின்னுவேன். நான் படம் பண்ணால் நீங்கள் தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னுவார். 10 வருஷம் கழிச்சு நான் அதே மாதிரி ஞாபகம் வச்சு கரெக்டாக இந்த படத்துக்கு என்னை கூப்பிட்டதுக்காக நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்துதான் வந்து குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஏன் அவரை சொன்னேன் அப்படின்னாக்கா, ஒரு விஷயம் இருக்குது. லைக் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் இருந்து தோற்றவங்களை விட விட்டுட்டு போய் தோற்றவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது மாதிரி தான் சினிமாவில் இருக்கும்போது நம்ம விட்டுட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம அந்த சிங்கில் இருக்க மாட்டோம். அவங்க பேசும்போது இல்லை நான் வேறு ஒர்க்கில் இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா என்ன சினிமாவில் முதல்ல கூப்பிட்டு வந்தவங்க யாருமே என் கூட கிடையாது. எல்லாம் விட்டுட்டு அவங்க ப்ரொஃபஷன் பார்க்க போயிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இவர் ஒருத்தர் தான் தெரிஞ்சிட்டு இருந்தார். எப்போவுமே ஃபோன் போடுவார், நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, நான் படம் பண்ணுறேன், நீங்கள் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுக்காக நன்றி அவருக்கு. அடுத்ததான் வந்து மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். திருமா சார் வந்ததுக்காக ரொம்ப நன்றி. ராஜன் சார், அப்புறம் என்னோட படம் டைரக்டர் ஸ்ரீஜர் சார், அடுத்து பாலாஜி சக்திவேல் சார், அப்புறம் எங்கள் ஹீரோயின் லிசி மேம், சின்ன ஹீரோயின் தன்ஷிகா, டைரக்டர் சார், ஐயோ அவரை பற்றி கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, டியூன் கேட்பாரு, நான் ஒரு சீன் சொல்லுவார், நான் ஒன்றும் டியூன்லாம் போட்டு சார் இது எப்படி சார் இருக்குது, ஓகேவா அப்படின்னு. அந்த டியூன் அப்படியே கேட்டுனே இருப்பார். கொஞ்ச நேரம் கேட்டே இருந்துட்டு திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்மித் வேறு மாதிரி போடுறீங்களா அப்படின்வாரு. நான் சரி சார் நான் பண்ணித்தரேன், சாயங்காலமாக பண்ணுவோம் அப்படின்வேன்.
திரும்ப பார்த்தா திரும்ப மறுநாள் கேட்கும்போது இல்லைங்க கொஞ்சம் வேறு மாதிரி வேணுங்க அப்படின்னுவாரு. நானும் அவர்கிட்ட ஒரு தடவை என்ன பண்ணேன், அப்படியே பிடிச்சி வைக்கிற மாதிரி ஒரு நாள் ஆஃபீஸில் வச்சுட்டு, சார் உங்களுக்கு என்ன தான் வேணும் சொல்லுங்கள், எப்படி தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னேன். அவர் சொன்னார், இல்லை குயிலி படம் வந்து கமர்ஷியலான எலிமெண்ட்ஸ் வேணாம், எனக்கு வந்து அப்படியே இது ஒரு காவியம் மாதிரி அப்படியே கவித்துவமாக போயிட்டோம், ஏன்னா அது வலி சொல்கிற படம், நீங்கள் அப்படியே கமர்ஷியல் ஸ்டைல்லே இருக்கும்போது எனக்கு ஒரு மாறு இருக்குண்ணே. நான் சொன்னேன், சார் அதுதானே பிரச்சனை, நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உடனே கொடுத்துருவேன்னு சொல்லி முதல்ல ஓகே பண்ணதான் அம்மா பாட்டு. அம்மா பாட்டு போட்டதுமே டக்குன்னு யார் அப்படின்னு ஸ்நேகன் சார் எழுதிட்டோம், வைக்கம் பாடட்டும் அப்படின்னு சொன்னாங்க. வரிகள் எதுவுமே பண்ண முடியாது, டியூனை பார்த்துட்டே ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காக முருகசாமி சாருக்கு நன்றி. அதுக்கு அடுத்து வந்து இன்னும் ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னாக்கா, முருங்கக்கா ஜெர்சி டைரக்டர் ஸ்ரீஜர் சார் ஒரு டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுல அவர் ரொம்ப கெட்டிக்காரு. ஏன்னா ஒன்றுமே பண்ணாமல் சும்மா கீபோர்டு வச்சு பண்ணிட்டு இருந்தேன், என்ன கூப்பிட்டு நீ பண்ணுவியா, சரி வா ஒரு டியூனை போட்டு காமி, நீ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. அதுக்காக சார் தேங்க்யூ. இந்த மேடையில் வந்து நீங்கள் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கடுத்து இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 பாடல் இருக்குது. எல்லா பாட்டுமே வந்து மாண்டேஜஸ் தான். ஸோ சீன் வழியை சொல்கிற மாதிரி, ஒன்று ஃப்ரெண்டு குடிக்காதுன்னு சொல்கிற மாதிரி, ஒன்று அம்மா பாடுற மாதிரி, எல்லா எமோஷன்ஸுமே குடிக்காதீங்கன்னு தான் சொல்லும். அந்த மாதிரி இருக்கும்போது அருண் ப்ரோ வந்து இந்த படம் குடிக்கு எதிரானது அப்படின்னப்ப எனக்கு ஒரு பெரிய டவுட் இருந்தது. ஏன்னா அவர் வந்த இடமோ பாண்டிச்சேரி. நான் கேட்டேன், சார் பாண்டிச்சேரியில் இருந்தாலும் நீங்கள் பாட்டு குடிக்க வராது, இப்படிலாம் படம் எடுத்தீங்கன்னா எப்படி சார் லாஜிக்கா அப்படின்னேன். அவர் சொன்னார், இல்லைங்க பாண்டிச்சேரியிலேருந்து வந்து எடுத்தாதாங்க வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியும், இங்கேருந்து ஒருத்தன் வந்து இப்படி சொல்லிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ சார் எனக்கு தெரிஞ்சு குயிலி அந்த நேமை ரீச் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் வந்து லாஸ்ட் எங்கள் குயிலி டீம் ஃபுல்லாக நான் நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த படத்தோட பாட்டு பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பேர் புதுசாக பாடியிருக்கிறாங்க. லைக் ஜோர்டன், யுவஸ்ரீ, சிபி, சாயனா இவங்கலாம். அண்ட் எங்கள் டீமில் வந்து 2 பேர் புதுசாக எழுதுறாங்க. மேனேஜர் வந்து லிரிக்ஸ் ராம் ப்ரோ, அவரும் அப்படிதான். டேரக்டருக்கு செம்ம ஏத்தாள் அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதே மாதிரி. வார்த்தை வேறன்னா ஃபர்ஸ்ட் பாட்டு பண்ணும்போது ஓப்பனிங்ல என்ன வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவர் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடே போட்டுருங்களேன், எதுக்கு எல்லா தேட்டர்லையும் அதான் போட்டுக்கிறாங்க, நம்மளும் அதே பாட்டா பண்ணிடலாம் அப்படின்னு அந்த ஓப்பனிங்ல எனக்கு கொடுத்தது ராம் ப்ரோ. அடுத்து வருவார்னு நினைக்கிறேன், அப்போ என்னை பற்றி இதை சொல்லுவார். அதுக்கு அடுத்து வந்து விஜய் ப்ரோ, அவரும் எழுதியிருக்காரு அந்த போராளி பாட்டு, கண்டிப்பாக அவர் பேசுவார். அடுத்து எங்கள் டைரக்ஷன் டீம் அஜித், பாலா, அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லலாம். ஏன்னா சில நேரத்தில் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிருக்கும் போது அண்ணா இப்படி வைக்கலாமா அப்படி வைக்கலாமா நிறைய சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஸோ அடுத்தபடியாக இப்படத்தை உலகமெங்கும் வெளியிட உள்ள டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி வியாஸ் பரத் ஃபிலிம்ஸ் எஸ் மோகன் அவர்களை பேச அழைக்கிறேன். இவ்விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் தலைவர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். இப்படம் வந்து அருமையாக செஞ்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலே இந்த இடத்துல அருண் சாரை பாராட்டியே ஆகணும் சார். ஏன்னு கேட்டிங்கன்னா, கமர்ஷியல் படங்கள் எடுக்கிற இந்த சூழ்நிலையில் ஒரு மதுக்காக இவ்வளோ சிரமப்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு பெரிய ஸ்ட்ரகிளில் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தை மிக விரைவில் தியேட்டரில் கொண்டு போகிறதுக்கு நாங்கள் எல்லா வகையிலும் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம். இந்த படத்தை மீடியா நண்பர்கள் எல்லாருமே உதவி பண்ணி சிறு படத்தையும் கொஞ்சம் நல்லபடியாக பண்ணி கொடுங்க என்று பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த திரு அருண் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். இன்னும் நிறைய பேர் பேச வர போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம படத்தோட ஆடியோ லான்ச் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். திரு திருமாவளவன் அவர்களை லான்ச் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ப்ளீஸ். வந்திருக்கும் பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக பெரும் அரசியல் ஆளுமை, இந்தியாவே இன்று திரும்பி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மிக பெரும் வல்லமை கொண்ட ஒரு பெரும் அரசியல் தலைவர் நம்முடன் அமர்ந்திருக்கிறார். சினிமாவும் அரசியலும் ஆண்டாண்டு காலமாக இணைந்து பயணித்து கொண்டிருக்கிறது. சமீப காலத்தில் சற்று அதிகமாக சினிமாவில் அரசியல் பேசுபொருளாகி இருக்கிறது. தமிழ்நாடு மாத்திரம் அல்லாமல் நம் பக்கத்து மாநிலமான கேரளாவில் தற்போது வேடன் என்கிற ஒரு இளைஞர்
மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறார். அவர் பேசும் அரசியல் உலக அரசியல் என்று கூறுகிறார்கள். வழக்கம்போல் வன்மத்தை கக்குபவர்கள் கக்கிக் கொண்டிருந்தாலும் ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடந்த இனம் ஒன்று மேலெழுந்து வரும்போது சற்று வீரியமாகத்தான் இருக்கும் என்பதை ஒவ்வொருவரும் சமீப காலமாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தொடர்ச்சியாக தலித் அரசியல் பேசும் சினிமாக்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. குயிலி திரைப்படம் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் அரசியலையும் கலாச்சாரத்தையும் பேசும் என்று நம்புகிறேன். இந்த திரைப்படத்தில் குடிக்கு அடிமையானவர்களை பற்றி ஒரு பாடம் எடுத்திருக்கிறார்கள். தாய்ப்பாசத்தை மிக அழகாக சித்தரித்திருக்கிறார்கள். அந்த பாடல் நான் கேட்டவுடனேயே கூறினேன், மிக நன்றாக வந்திருக்கிறது, மாபெரும் வெற்றியடையும் என்று. இந்த விழாவின் நாயகன் ஜோ ஸ்மித் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னால் அறிமுகப்படுத்தப்பட்ட இளைஞன். இப்பொழுதே குட்டி பையனாக இருக்கும் இவர் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி இருந்திருப்பார் என்று யோசித்து பார்க்கவும். அப்பொழுது அவரை நம்பி ஒப்படைத்தேன். இப்பொழுது மிகப்பெரிய அளவில் அவர் திறமையுள்ளவராக இருக்கிறார். ரெக்கார்டிங்கின் போது அவரிடம் அமர்ந்து வேலை செய்யும் போது அவ்வளவு சுறுசுறுப்பாக பாடி காண்பித்து வார்த்தை உச்சரிப்புகளை எல்லாம் மிக அழகாக வாங்குகிறார். ஆனாலும் ராஜன் சார் கூறியதை போல இந்த திரைப்படத்தில் நிறைய பாடல்கள் இருக்கிறது என்று நினைக்கிறேன். 2 பாடல்கள் போதுமானதாக இருக்கிறது. ஏனென்றால் கிரிக்கெட்டே இன்று 2020 மேட்ச் வந்துவிட்டது. இன்னும் 10 ஓவரில் வந்துடும். ஏன்னா பரபரப்பான இந்த வாழ்க்கை சூழலில் நாம் சினிமாவையே 1.5 மணி நேரத்திற்கு கொண்டு வர வேண்டுமோ என்று தோன்றுகிறது. அந்த அளவுக்கு மக்கள் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த திரைப்படம் ஒரு நல்ல கலாச்சாரத்தை பேசுகிறது, ஒரு நல்ல பண்பாட்டை போதிக்கும் படமாக இருக்கிறது. இதை பார்க்கும்போது ஒரு வழியை பதிவு செய்திருக்கிறார்கள் என்பது தோன்றுகிறது. படத்தை இயக்குனர் முருகசாமிக்கும் தயாரிப்பாளர் வி அருண்குமார் அவர்களுக்கும் மற்றைய படக்குழுவினர் அனைவருக்கும், அம்மா பாத்திரம் ஏற்று நடித்திருக்கும் லிஸி அவர்கள் மிக நன்றாக செய்திருக்கிறார். அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஸோ அடுத்தபடியாக காதல் என்கிற திரைப்படம் மூலியமாக நம் நெஞ்சை உருக்கியவர் சாமுராய், வழக்கு எண், கல்லூரி போன்ற படைப்பால் தமிழ் சினிமாவில் ஒரு புது பாதையை உருவாக்கியுள்ளார். இவர் டிரெக்டர் மட்டும் இல்லாமல் ஆக்டராகவும் களத்தில் இறங்கியிருக்கிறார். அசுரன் படத்தில் அறிமுகமான இவர் அசத்தியுள்ளார் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ லெட்ஸ் வெல்கம் டிரெக்டர் அண்ட் ஆக்டர் பாலாஜி சக்திவேல் அவர்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கம். எழுச்சி தமிழர் எம்பி அவர்கள் அவருடைய நேர்காணல்களையும் அவருடைய உரையாடல்களையும் அவருடைய பேச்சையும் மிகவும் முக்கியமாக நான் கவனித்து அவருக்கு ராஜன் சார் சொன்ன மாதிரி அவர் அனைவருக்குமான தலைவர், பொதுவான தலைவர். அவரோட இந்த மேடையில் ஷேர் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பெருமை. இதற்கு வாய்ப்பளித்த அருண்குமார் அவர்களுக்கும் முருகசாமிக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர் வந்து எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து அவருடைய குணநலன்களை வந்து அவருடைய பயோகிராஃபியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பார்த்துட்ருக்கேன். அவர் வந்து அவருடைய அந்த பணி வந்து திரைப்படம் மூலமாக பதிய வைக்கப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கான முயற்சியை யாராவது தொடங்கினால் அதற்கு நான் ஒத்துழைக்க கடமைப்பட்டுள்ளேன். அவ்வளவு நேர்மையான, பிடித்தமான, அனைவருக்குமான தலைவர்.
அவரை வணங்குகிறேன். முருகசாமி அவர்கள் வந்து எனக்கு கல்லூரியிலேருந்து என்கிட்ட இருக்கிறாரு. அவர் ஒரு ஷார்ட் ஃபில்ம் எடுத்து என்கிட்ட காமிச்சு என்னுடைய கூட இருப்பார். அவர் ஒரு நல்ல நடிகரும் கூட. இந்த படத்தில் கூட ஏதோ ரோல் செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். நான் என் பட உதவியாளராக மட்டும் இல்லாமல் நான் நடிக்கும் படங்கள், குறிப்பாக பொன்னியின் செல்வனில் பண்ணும்போது அவர் கூடயே அந்த 1 மாதம் 2 மாத காலங்களில் என்னோட பயணித்தார். அப்புறம் அசுரனில் வெற்றிமாறன், அது மாதிரி நிறைய அப்சர்வேஷன் வந்து எல்லாம் அப்சர்வ் பண்ணி தான் இந்த படம் பண்ணியிருக்கிறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு எளிமையான பின்புலம் கொண்டவர் தான். எனக்கு நல்லா தெரியும். எங்கள் வீட்டு வர்றாரு, எல்லா வேலைகளும் செய்வார். அதாவது எல்லா பணிகளையும் செய்வார். குறிப்பாக வந்து மயில்சாமி அவர்களோட இணைந்து பல தொண்டு பணிகளை செஞ்சுட்டு அவருக்காக பிரச்சாரம் கூட பண்ணார். அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப டவுன் டு எர்த் மேன். அவர் வந்து இப்படி ஒரு இயக்குனராக இருப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அதுக்கு வாய்ப்பளித்த தயாரிப்பாளர் அருண்குமார் அவர்களையும் அந்த யூனிட் எல்லாத்தையுமே நான் ரொம்ப மகிழ்ச்சியோட வாழ்த்துறேன். லிசி ஆண்டனி அவர்கள் இந்த பெண் கதாபாத்திரத்தை, அது முதல் படத்தில் எப்படி வேணாலும் எடுக்கலாம். ஆனால் வந்து இவர் சொன்ன மாதிரி ஒரு சமுதாய கருத்தை வந்து சொல்லணும்னு அதுவும் இல்லாமல் ஒரு வெகுஜன பார்வையிலேருந்து, ஒரு எளிய மனிதர், ஒரு ஒர்க்கிங் கிளாஸ், அந்த பார்வையிலேருந்து அந்த படம் எடுத்துக்கிறதாக நாம் எல்லாம் விட்னஸ் பண்ணோம். அதில் வந்து வீரியம் இருக்கும். அந்த வீரியமான ஒரு விஷயம் அதில் நிறைஞ்சிருக்கு. ஏஸ்தட்டிக்கை விட அந்த வீரியம்தான் அந்த படத்துக்கு பலமாக இருக்குது. இது வந்து சாதாரணமாக தயாரிப்பதுங்கிறது வந்து கடினமான விஷயம். ஆனால் அருண்குமார் அவர்கள் தயாரித்து இத்தனை வருஷம் அவர் சொன்னார், 4 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. இது ஒரு கலாபூர்வமாக அவர் திரைக்கதை அமைச்சிருப்பார்னு நான் நம்புகிறேன். அது சரியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப பணிவாக கேட்டுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அண்ணன் அவர்கள் பேச்சை கேட்க அவளாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக குயிலி அப்படின்ற படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லிசி ஆண்டனி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இவங்களோட நேச்சுரல் பர்ஃபார்மன்ஸ் மூலமா மனசை கொள்ள அடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ட்ரைலர் பார்க்கும்போதே தெரியுது மேம் எவ்வளோ மெனக்கெடுதல் இருந்திருக்கும் சொல்லி. இல்லைங்க சார், சில வார்த்தை. தேங்க்யூ ஸோ மச். மீடியா நண்பர்களுக்கும் மேடையில் இருக்க பெரியவங்களுக்கும் என்னோடய வணக்கம். ஜென்ரலாக எல்லா ஆடியோ லான்ச்லேயும் நான் வந்து எனக்கு இது ரொம்ப பயமான ஒரு விஷயம், மேடை பேச்சு அப்படிங்கிறது. ஸோ என்னை கூப்பிட்ட உடனே நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் இன்றைக்கி எங்கள் ப்ரொடியூசர் மிஸ்டர் அருண் வந்து நான் பேசி ஆகணும்னு சொல்லியிருக்காரு. I always believed one thing in life. நம்மளோட பேஷன், அந்த பேஷனை வந்து கொண்டு போகிறதுக்கூடிய ஹார்ட் ஒர்க் அண்ட் பர்சீவரன்ஸ், விடாமுயற்சி, அதுக்கப்புறமா நிறைய பேஷன்ஸ், பொறுமை, இதுதான் என் லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். அதுதான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. இதை நான் அப்படியே பார்த்தது மிஸ்டர் அருண் கிட்ட. ஏன்னா எனக்கு இந்த கதைக்காக எனக்கு கால் வந்தது அவர்கிட்ட இருந்து தான். ஸோ எப்பயும் போல் நான் வந்து டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபோன் பண்ணி எனக்கு ஸ்கிரிப்ட் சொல்லுங்கள் அப்படின்னேன். அவர் வந்து இல்லை மேம் நானே சொல்லுவேன் அப்படின்னாரு. விச் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் மீ. ஒரு ப்ரொடியூசர் அந்த ஸ்கிரிப்ட் அவ்வளோ அழகாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, செகண்ட் ஹாஃப்லேருந்து நீங்கள் வருவீங்க மேடம், யூ ஹாவ் டு டேக் ஓவர், இந்த வார்த்தை தான் அவர் சொன்னார். அங்கேருந்து நீங்கள் இந்த குயிலி அப்படிங்கிற கேரக்டரை வந்து ரொம்ப வலி, நிறைய சாக்ரிஃபைஸ், அதோடைய ரொம்ப கஷ்டமான ஒரு பயணத்தை நீங்கள் வந்து காமிக்கணும்.
வலி நமக்கு புதுசு இல்லை. ஸோ அண்ட் ஐ நோ ஐ கேன் டூ இட். அண்ட் இவர் அது அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணது, என்கிட்டேருந்து இந்த கேரக்டர் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட். ஏன்னா முதல் தடவை ஒரு ப்ரொடியூசர் எனக்கு ஃபோன் பண்ணி இவ்வளோ டீட்டெயில்டாக எனக்கு வந்து ஒரு ப்ரீஃபிங் கொடுத்தாரு. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன் நான் இந்த படம் ஒத்துக்கிறதுக்கு உரிய முதல் காரணம் அதுதான். அடுத்தது அண்ட் சோஷியல் காஸ்ட் பிஹைண்ட் இட். அண்ட் எனக்கு தெரியும் ஒரு சின்ன பட்ஜெட் படம், அதில் இருக்க கஷ்டம் என்ன, ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்க போகிற கஷ்டம் என்ன, எல்லாமே தெரியும். பட் அவரோட அந்த பர்சீவரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன சின்ன விஷயம் லைக் சார் இந்த படத்துக்கு குயிலி தான் சார் டைட்டிலாக இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன், ஏன்னா அதுதான் ஆப்டாக இருக்கும் அப்படின்னு. மேடம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன், ஆனால் நான் வாங்கிடுவேன். அந்த மாதிரி ஒரு விஷயமும் அவர் விடவே இல்லை. இந்த படத்தை வந்து இவ்வளோ தூரம் அவர் சொன்ன மாதிரி 4 years ப்ளஸ் ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு பாயிண்டில் இது எப்படி வரும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும்போது, ஆனால் அது இவ்வளோ தூரம் கொண்டு வந்து அதுக்கு இவ்வளோ பேர் இங்கே உட்காரது இல்லாமல் மேடையில் இவ்வளோ பெரிய டிக்னட்ரிஸ் இருக்கும்போது அது அந்த பர்சிவரன்ஸை பற்றி என்ன சொல்ல, இது சக்ஸஸ் ஆகி தான் ஆகணும். இங்கே இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ மீடியா நண்பர்களுக்கு நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறது என்னென்னா, ப்ளீஸ் ப்ரொமோட் இட், ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா அவர் சொன்னார் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு படம் எனக்கு கமிஷன் இல்லைனாலும் பரவாயில்லன்னு. அந்த தாட் ப்ராசஸ்க்கே வந்து நம்ம வந்து வி ஹாவ் டு ஹெல்ப் இட். ஸோ இட் இஸ் an humble request. Please do it. Thank you so much. Thank you. முதல் வணக்கம். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா எந்த துறையுமே இல்லை. இன்னைக்கு நீங்கள் தான் முக்கியம். ஆக்சுவலாக என் பேர் வந்து வேட்டாவளம் தா ராமமூர்த்தி. நான் வந்து குயிலி படத்தில் வந்து 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். 2 பாடல்கள் எழுத வாய்ப்பளித்த இயக்குனர் பா முருகசாமி அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் வி அருண்குமார் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக வந்து ஒரு மதுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த மதுவால் என்ன பிரச்சனைன்றது பாதிக்கப்பட்ட ஒருத்தர் சொன்னால் மட்டும்தான் பாதிப்படையக்கூடாதுன்னு நினைக்கிறவனுக்கு அது புரியும். ஏன்னா ஒரு சில நேரங்களில் உண்மையை சொல்லலாம், அது நிறைய பேருக்கு பயன்படும். அதாவது நானும் மதுவினால் பாதிக்கப்பட்டிருக்கேன். அதிலேருந்து மீண்டு வந்து தான் இந்த 2 பாடல்களையுமே நான் எழுதியிருக்கேன். அதுக்கு உறுதுணையாக இருந்தது என்னுடைய மனைவி, என்னுடைய 2 அண்ணன்கள், என் தாய். அந்த 2 அண்ணன்களுடைய பெயரை வந்து நான் வந்து இங்கே உச்சரிக்கணும்னு நினைக்கிறேன். ரஜினி ராஜாராம் அவர்கள், தரணிவாசன் அவர்கள். இந்த 2 பில்லரும் இல்லைன்னா நான் இங்கே நிற்க முடியாது. தோழர் வந்திருக்க இந்த மேடையை நான் வந்து பயன்படுத்தியிருக்க முடியாது. எனக்கு இந்த வாய்ப்பும் கிடைச்சிருக்காது. தயவு செய்து மது என்றதை வந்து கையில் எடுக்காதீங்க. எடுத்தீங்கன்னா உங்களுடைய சந்தோஷம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்தாருடைய சந்தோஷமும், நண்பர்கள் என்ன நினைக்கிறாங்க, தாய் தந்தை என்ன நினைக்கிறாங்க, நாம் எப்படி நடந்துக்கணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இது எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். நீங்கள் செய்யறது மட்டும்தான் அங்கே வந்து உங்களுக்கு வந்து சிறந்ததாக தெரியும். வேறு யாராவது ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் கூட அது உங்களுக்கு தவறாக தான் தெரியும். தயவுசெய்து மதுன்றதை வந்து விட்டுருங்க. மதுவை விட்டால் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சந்தோஷமான வாழ்க்கை இருக்குது. அரசுன்னு சொல்லாதீங்க. நாம் தான் நம்மளை பார்த்துக்கணும். எந்த அரசு வந்தாலும் அது ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிடுறேன். அதாவது வந்து எந்த அரசு வந்தாலும் நாங்கள் இதை செய்கிறோம் அதை செய்கிறோன்னு சொல்லுவாங்க. அவங்க செய்யறதுக்குள்ளே அவங்க அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குள்ளே அந்த 5 வருஷம் முடிஞ்சிடும். அவங்க ஆக்சுவலாக இதை தான் காரணம் காட்டுவாங்க. செய்யணும்னு நினச்சா செய்யலாம். சமத்துவ தலைவர்கள் உருவாக வேண்டும். முதல்ல சமத்துவ தலைவர்கள் உருவானால் மட்டும்தான் இது சாத்தியமாகும். இங்கே பொது உடைமையே கிடையாது, கேபிட்டலிசம் அதுதான் இங்கே இருந்துகிட்ருக்கு. பொது உடைமை அரசியல் இங்கே வந்து வந்தால் நிச்சயம் இது போன்ற இந்த மது ஒழிப்பு நிச்சயம் நடக்கும். நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இவ்விழாவிற்கு டைம் ஒதுக்கி வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி. சிறப்பு விருந்தினர் எல்லாருக்குமே மிக்க நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா. உங்களோட சப்போர்ட்டை இந்த மாதிரி குட் குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட் ஃபிலிம்ஸ்க்கு தொடர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.